தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 24/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான வெப்பநிலை பதிவாகும். கண்டிப்பாக தென் மாவட்டம், வட மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலாக அடிக்க போகுது. எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவு. இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மழை வந்து சரியாக பெய்ய மாட்டேங்குது. நிச்சயமாக யாரும் கவலைப்படக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, என்ன சார் இது கேரளாவில் மழை பெய்யுது, இலங்கையில் மழை பெய்யுது, வட இந்தியாவில் கூட மழை பெய்யுது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மட்டும் மழை இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்கிறீங்க, சரிங்களா? உங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லைங்க, யாரும் கஷ்டப்படாதீங்க, யாரும் மனசை தளர்விடக்கூடாது. நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுப்பதற்கு மழை வந்து கொண்டிருக்கிறது, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான மழை வந்து கொண்டிருக்கிறது, கவலைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, மழை தரக்கூடிய காற்று சுழற்சி நம்ம தமிழக அருகே வரப்போகுதுங்க. மழை தரக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் வளிமண்டல சுழற்சி, இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரப்போகுதுங்க. நம்ம சொல்லியிருந்தோம், மழை நம்ம தமிழகம் முழுவதும் பெய்யணும்னா ஒன்று நீராவி காற்று வரணும், இரண்டாவது மழை தரக்கூடிய சிறிய நிகழ்வு ஏதாவது இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ரெண்டுமே வரப்போகுது. அதாவது மழை தரக்கூடிய சுழற்சி வரப்போகுது, சிறிய நிகழ்வு வரப்போகுது. இரண்டாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய மாதங்களில் வரப்போகுதுங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு மழை பொழிவு மகிழ்ச்சி கொடுக்க போகுது. எனவே தயவு செய்து யாரும் கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்ய போகுதுங்க. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து மழை மேகம் உருவாகி சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கலாம். வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் அதிகமான வெப்பம் காரணமாக மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் சில இடங்களில் மதியம் முதல் மழை மேகம் உருவாகி மாலை ஒரு 7 மணிக்குள்ளே மழை கொடுக்கலாங்க. கோயம்புத்தூர், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பரவலாக கனமழை இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து கேரளாவில் சற்று பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக நீங்கள் வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் தினசரி தென் மாவட்டங்களுக்கு மழை உறுதி. அதாவது தென் மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தினசரி மழை உண்டுங்க. தினமும் மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு. இது வரைக்கும் சரியாக மழை பெய்யாத இடங்களை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கு தற்போது வரைக்கும் மழை அப்படிங்கிறது பற்றாக்குறையே இருக்குது வட மாவட்டங்களுக்கு. நிச்சயமாக வட மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய மாதங்கள் எதிர்பாருங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே தான் மழை வந்து தீவிரமாக பெய்ய போகுது. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதி அதாவது இன்றைக்கி வந்து தேதி 24, 25, 26 சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். 27, 28, 29, 30 படிப்படியாக மழை பொழிவு மிக கனமான ஒரு மழையாக பெய்ய போது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மேலே பார்த்தீங்கன்னா பரவலாக நீண்ட பரவலாக மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய போதுங்க. எனவே தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். மிக கனமழை பெய்ய போது, மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. எல்லா இடங்களுக்கும் மழை தெரியுது, எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய மாதங்களில் சிறப்பாக மழை இருக்குது. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள் என எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான ஒரு வெயிலாக அடிக்க போகுதுங்க. எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக வீட்டுக்குள்ளே இருங்க. விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை அதிகமாக போகுது. இதனால் விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க,
வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா மதியம் முதல் மழை மிக தீவிரமாக வெளுத்து வாங்க போகுது. எனவே விவசாயிகளுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஏன்னா இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெப்பநிலையை பதிவாக போகுது. அதே நேரத்தில் அதிகமான மழை பொழிவும் பதிவாக போகுது. எனவே தயவு செய்து மழை பெய்யும் போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க. ஏன்னா மழை பெய்யும் போது வரக்கூடிய சுற்றுலா பார்த்தீங்கன்னா இடி மின்னல் சூறாவளி காற்று அதிகமாகவே பதிவாகும் என்பதனால தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் மழை பெய்யும் போதும் சரி வெயில் அடிக்கும் போதும் சரி கவனமாக வீட்டுக்குள்ளே இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. நம்ம தமிழகத்தில் இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை வரும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது, வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம தென் மாவட்டங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதாவது தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று ஓரளவு நம்ம தமிழகத்தில் இப்போ நுழைந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புயல் அப்படிங்கிறது நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவானது. அந்த சுழற்சி பார்த்திங்கன்னா அது ஒரு புயலாக மாறி அது அப்படியே மேற்கு திசை நோக்கி நகர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா அது முற்றிலுமாக சைட்லேருந்து இப்போ காற்று இப்போ தமிழகம் நோக்கி திசை திரும்பியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீராவி காற்று, அதாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்று இப்போ நம்ம தமிழகத்தில் நுழைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நம்ம தமிழகத்திற்கு இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமாக போகுது. எனவே தயவு செய்து யாரும் கவலைப்படக்கூடாது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்ய போகுதுங்க. முதல்ல நம்ம இன்று பார்ப்போம். நம்ம தமிழகத்தில் இன்று பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்று மதியம் முதல் மழை வந்து தீவிரமாக பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் இன்று வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகலாம். அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி சற்று பரவலாகவே கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. கயத்தாறு, நாங்குநேரி, நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பரவலாகும். அதாவது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாங்குநேரி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் சற்று பரவலாக இன்று வந்து மதியம் முதல் மழை வந்து தீவிரமாக காணப்படுங்க. அதே போல் திசானிவிலை, காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், நாகர்கோவில், நாங்குநேரி, கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். எனவே தயவு செய்து தென் கடலோர மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் மழை பெய்யும் போது. அதே போல் தேனி மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, மதுரை, வாடிப்பட்டி, நத்தம், மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, திண்டுக்கல், வேடசந்தூர், கொடைக்கானல், பழனி, தேனி மாவட்டம் தென் உள்பகுதி முழுவதும் சற்று பரவலாக இன்று வந்து மதியம் முதல் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே தென் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கனமான ஒரு மழையாக பெய்யலாம் என வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தேனி மாவட்டம், திண்டுக்கல், அதே போல் போடிநாயக்கனூர், மதுரை மாவட்டம், மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் உள்ளேயும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. எனவே தயவு செய்து தென் மாவட்ட மக்கள் மழை பெய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். சூறாவளி காற்று இடி மின்னல் அதிகமாக இருக்கலாம். தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தினசரி மழை உண்டுங்க. தென் மாவட்டங்களுக்கு தினமும் பல்வேறு இடங்களில் மழை வந்து மாறி மாறி மழை என்பது பெய்து கொண்டிருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை இருக்குது. வட மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழை வராது. இப்போதைக்கு ஒரு சில இடங்களில் வேணால் மழை மிக உருவாகி மழை கொடுக்கலாம். ஆனால் பரவலான தீவிரமான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும். இப்போ வந்து கடலோரம் மழை வந்து சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். அது வந்து திண்டிவனம், கடலூர், புதுச்சேரி, அதே போல் இந்த செய்யாறு, செங்கல்பட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். ஆனால் பரவலான தீவிரமான மழை அப்படிங்கிறது
வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியில் எதிர்பாருங்க. கண்டிப்பாக சிறப்பான மழை இருக்குது, வந்து கொண்டிருக்கிறதுங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து நம்ம எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும். மிக கனமழை எச்சரிக்கை இருக்குங்க. கண்டிப்பாக மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம். எந்தெந்த இடங்களுக்கு மிக கனமழை பெய்யும்னா, சேலத்தில் மிக கனமழை இருக்குது, ஈரோடு மிக கனமழை இருக்குது, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மிக கனமழை எதிர்பார்க்கலாங்க. வேலூர், சித்தூர், காஞ்சிபுரம், வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மிக கனமழை வெளுத்து வாங்கும். அதே போல் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மிக கனமழை எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், நாங்குநேரி, ராமநாதபுரம் மாவட்டம் மிக கனமழை எதிர்பார்க்கலாங்க. தென் மாவட்டம் உள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிக கனமழை இருக்குது. அதே போல் வால்பாறை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் கண்டிப்பாக மிக கனமழை பெய்யும். அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கரூர் மற்றும் பொள்ளாச்சி, வால்பாறை மற்றும் தேனி மாவட்டம், திண்டுக்கல் கண்டிப்பாக மிக கனமழை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பதிவாகும். இதே இந்த கோயம்புத்தூர் மேற்கு உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக மிக கனமழை இருக்குங்க. கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம், அதே போல் திருப்பூர் மாவட்டங்கள் முழுவதும், தாராபுரம், பாலக்காட்டு கணவாய் பகுதி, காற்று பகுதிகள் மற்றும் அரவங்குறிச்சி, கரூர், நாமக்கல், சேலம், மேட்டூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் இந்த பழனி, கொடைக்கானல், திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, தென் மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள் என மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே மிக கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது. கனமழையும் கனமான ஒரு மழையாக பெய்யும். மிக கனமழையும் பல்வேறு இடங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகுது. எனவே தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். மிக கனமழை கண்டிப்பாக பெய்யும் போது தெரிகிறது. மழை பெய்யும் போது அதிகமான இடி, மின்னல், சூறாவளி காற்று ஏற்படலாம். எனவே தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்து இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். அதாவது இந்த முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, நீலாமங்கலம், தஞ்சாவூர், திருச்சி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, கீரனூர், தஞ்சாவூர், திருச்சி மற்றும் இந்த கும்பகோணம் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் மதியம் முதல் மழை தீவிரமாக இருக்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சீர்காழி மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திட்டக்குடி, உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, திருக்கோவிலூர், சின்னசேலம் மலைமேகம் உருவாகி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மற்றும் போலூர், வட உள் மாவட்டங்களுக்கு இன்று அறிவித்தபடியே மழை வரும். ஒரு சில இடங்களில் மட்டும் மலைமேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. அதேபோல் குப்பம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மலைமேகம் உருவாகலாம். ஆனால் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். மலைமேகம் உருவாகலாம். மலைமேகம் உருவாகும் பொழுது அந்த இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி ஒரு கனமழையாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச வாய்ப்பு ஒரு சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேட்டூர், சேலம் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் சேலத்தில் பார்த்தீங்கன்னா மழை உருவாகலாம். அதே போல் ஆத்தூர், சின்னசேலம் மலைமேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. நாமக்கல், கரூர், ஈரோடு அதிகமான வெப்பம் காரணமாக மலைமேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இன்று 11 மணி வரைக்கும் மழை எதிர்பாருங்க. 11 மணி வரைக்கும் சில இடங்களில் மேற்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கு கனமழை கணிச்சிருக்கு. எனவே தெளிவாக சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மழை இருக்குது, கவலைப்படக்கூடாது. எல்லா இடங்களுக்கும் மழை பதிவாகும். நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியாக பேசும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் தொடர்ச்சியாக பண்ணும்போது இந்த என்ன ஆகுனா அந்த அடிக்கடி இந்த இடையிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கி பேச வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அடிக்கடியே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையான கொஞ்சம் அப்படியே திக்கி பேசுகிற மாதிரி ஆகுது. எனவே தயவுசெய்து நான் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறேன். எனவே இந்த அறிக்கை முழுமைக்கும் கேட்ட வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே வரக்கூடிய அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்காதீங்க. முழுமைக்கும் கேட்டால் மட்டுமே உங்களுக்கு புரியும். ஏன்னா முழுமைக்கும் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நான் உங்கள் இடத்துல இங்கே மழை பெய்யுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்கும்போது உங்கள் மாவட்டம் ஸ்கிப் பண்ணி இடத்துல இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க. நன்றிங்க.